இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இங்கிலாந்து இவ்வளோ மட்டமாக இன்றைக்கி வந்து கிரிக்கெட் விளையாடுவானா? ஏன்னா மிகப்பெரிய அணி, அதிரடி ஆட்டக்காரர்கள் நிறைய பேர் வச்சிருக்க ஒரு அணி அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க விளையாடுற மூடே பார்த்தீங்கன்னா பேஸ்பால் மோடில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அணி இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா இவ்வளோ மோசமான ஒரு தோல்வியை அடைவாங்களா? இவ்வளோ ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அதிர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும், இங்கிலாந்து பிளேயர்களுக்கு எடுத்துருக்காங்க. அவங்களோட சொந்த ஊர்லேயே அவங்களே வச்சு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல வேற லெவலுங்க. சவுத் ஆப்பிரிக்கா என்ன நடந்தது இந்த மேட்ச்ல எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம ஸ்மால் யூடியூபர் தான். உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஓடிய இந்த மூணு ஓடிய சீரீஸஸில் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. முதல் ஓடிய மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. அப்போ நினச்சிருப்பாங்க இங்கிலாந்து எல்லாருமே வந்து இந்த மேட்ச்சில் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வருவியான்னு நினச்சிருப்பாங்க. ரசிகர்கள் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நேர் எதிர்மறையாக என்ன நடந்ததுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் யூனிட்டை கொஞ்சம் கூட வந்து தாக்கு பிடிக்க முடியல இங்கிலாந்தோட பேட்டிங் யூனிட்டுங்களால். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மித் மட்டும்தாங்க தனியாளாக நின்று ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மற்றபடி எந்த ஒரு பிளேயருமே ஒரு 15 ரன்னு கூட தாண்ட முடியாத அளவுக்கு மட்டமாக கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. நேற்று இந்த அளவுக்கு வந்து மோசமாக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஓவராலாக வெறும் 24 ஓவருக்கு 131 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப வந்து மோசமான மேட்சாக இருந்தது. ஓகே, 131 ரன் ஈஸியாக அந்த வெற்றிகள் கூட ஆரம்பித்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இன்டென்ட் வந்து கிளியராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி அவங்களோட கிளியராக இருந்தது. விக்கெட்டை விடாமல் வின் பண்ணணும்னு நினச்சி ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 121 ரன்னுக்கு வரைக்கும் விக்கெட்டை விடாமல் ஆடினாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் தான் வின் பண்ணுறதுக்கு, ஒரு 12 ரன் தான் அடிக்கணும். அந்த கேப்பில் 3 விக்கெட் ஷேக் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்துருவாப்புல. இது முன்னாடியே யோசிச்சிருந்தாங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் அந்த பிச்சு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜாவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து சுருண்டு போனாங்க 131 ரன்னுக்கு. அதை முன்னாடியே யோசிச்சிருந்தாங்கன்னா முதல் ஓவர்லேருந்தே ஷேக் ரஷீதை அட்டாக் பண்ண கொடுத்துருந்தாங்கன்னா இங்கிலாந்து கைவசம் கொஞ்சம் மேட்ச் இழுத்து பிடிச்சிருந்துருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுங்கள். ஏன்னா 10 ரன்னுக்குலாம் ஒரு 3 விக்கெட் எடுத்தும் போது டக்குன்னு கேமுக்குள்ளே வந்திருக்கலாம். அதை பண்ண தவறிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து 3 விக்கெட்டை லூஸ் பண்ணாலும் சவுத் ஆப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 3 ஓடிய சீரீஸில் ஓடிய அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓடிய இருக்குது. அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சாங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வின் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேசவ் மகாராஜா அண்ட் முல்டர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேர் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. மகாராஜா 4 விக்கெட் எடுத்திருந்தார். முல்டர் ஒரு 3 விக்கெட் எடுத்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணது இவங்க 2 பேர் தான். இந்த மெயின் பவுலர்லாம் விட்டுட்டு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்தோட பேட்டிங் யூனிட்டை சுத்தமாக அஃபெக்ட் பண்ணது இவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இங்கிலாந்தோட பவுலிங் ஷேக் ரஷீத் டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸ்பின்னுக்கே அசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு பிச்சில் எப்படி ஸ்பின்னர் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்கிறதா தெரியல. பயங்கரமாக டாமினேட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணி பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. இங்கிலாந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது அவங்களுக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போக முடியும். ஏன்னா மேட்ச் தோந்துட்டாங்கன்னா 2வது மேட்ச் ரொம்ப கிரிட்டிக்கலில் போய் வேணும். அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இல்லைனா சீரீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. சொந்த மண்ணில் சீரீஸை தோக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்காவை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த மேட்ச்சை மட்டும் இல்லைங்க, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் போய் சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. ஓடிஐ சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. WDC ஃபைனல் வின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட இன்டென்ட் வந்து இப்போ கிளியராக இருக்குது. வேறு லெவலில் இன்டென்ட்டோட ஆடிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வேறு லெவலாக இருக்காங்க. மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட், சவுத் ஆப்பிரிக்கா டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவையும் கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.